ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு, குரூப் 2க்கு, குரூப் 2ஏக்கு மேக்ஸுக்கு என்ன புக் ஃபாலோ பண்ணுறேன், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எனக்கு கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக நமக்கான சக்ஸஸ் நம்ம தேடி வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸ்கூல் புக்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து அகாடமி புக் போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட எஸ்சிஆர்டி புக், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான எஸ்சிஆர்டி புக் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். அந்த புக்கில் தான் வந்து நமக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ஒரு டாபிக் வைஸுமே போட்டிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு இப்போ நியூ சிலபஸும் இதில் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக இன்க்ளூட் ஆகிடும். ரீசனிங் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகாது. ரீசனிங்க்கும் நான் வந்து இப்போ ஆக்சுவலாக இன்னொரு புக் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதோட வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். நான் ஒரு புக்கோட ரிவ்யூ போடும்போதும் நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் தான் நான் போடுவேன். ஆல்ரெடி நான் வந்து தமிழுக்கு நான் யூஸ் பண்ணுற புக்ஸ், பெஸ்ட் புக், அகாடமி புக் எல்லாத்துக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோவும் பாருங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இது இப்போ வாங்க இந்த வீடியோவில் இந்த புக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இது சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட மென்டல் அபிலிட்டிக்கான எஸ்சிஆர்டி புக் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு டாபிக் வைஸுமே இருக்கும். இது வந்து ஓல்டு சிலபஸ் படி இது பண்ணதான். ஆனால் நமக்கு நியூ சிலபஸும் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக ஒரு இதுவுமே உங்களுக்கு தெரியாத இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் கொடுத்து அதுக்கு தமிழ் மீடியமும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியமும். அடுத்து வந்து தமிழ் மீடியமோட இது எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சோடனே இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருப்பாங்க. பைலிங்குவலில் தான் இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக் சம்ஸ் தான் இருக்கும். ஸ்கூல் புக் சம்ஸ், எடுத்துக்காட்டு சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இருக்கும். இதில் அது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ்ன்றதும் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு சாப்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, சொல்யூஷன்ஸ் தீர்வுகள்னு சொல்லி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. எல்லா சாப்டருமே இதில் பக்காவாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண முடியலன்னும் போது நீங்கள் இந்த புக்கை தாராளமாக வாங்கலாம். இந்த புக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவாக எல்லாமே ஆகிடும். இதுலையுமே சில ரீசனிங்ஸ் வந்து கவர் ஆகும். ஆனால் நமக்கு இப்போ இருக்க நியூ சிலபஸ் படி நமக்கு அந்த மார்க்குக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ரீசனிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து நான் புக்குன்னும் போது இந்த புக் ஃபாலோ பண்ணுறேன். எப்படி நான் பார்க்குறேன் மேக்ஸ்னும் போது, நம்ம புக் இருக்குன்றதுக்கோசம் நோட் மேக்கிங் இல்லாமல் மேக்ஸ் நம்மளால கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இங்கே பாருங்கள், ஸ்கொயர்ஸு, கியூப்ஸு, டேபிள்ஸு, ஒரு நம்பர்ஸு, இது எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சு இதெல்லாம் வந்து பகடைகள், டைசஸோட இதெல்லாம் வந்து ரீசனிங் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிஎம், ஹெச்சிஎம், ஒரு மாடலையும் ஒரு சம்ஸ் நான் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருப்பேன். இது ஒரு டைப். இப்போ உங்களுக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு மேக்ஸுக்கு. அதில் நீங்கள் எது வேணுமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்ஜினியர் தங்கமுத்து சேனல், அப்புறம் துரோன் அகாடமி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து ரீசனிங்க்கு கிருஷோபா அகாடமி அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அவங்களே இப்போ வந்து இன்னொரு நியூ சேனலும் கிருஷோபா மேக்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலையும் கூட நீங்கள் மேக்ஸ் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. நோட்ஸ் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாமே நான் வந்து துரோன் அகாடமியில் சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் மேக்ஸுக்கு. இன்னொன்று நான் பிஒய்க்யூ கொஷின் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்ஸை பார்க்கறத விட சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கும் நான் வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேங்க், இந்த கொஷின் பேங்க் தான் நான் வந்து வாங்கி இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின், புக் பேக் கொஷின் ரெண்டுமே போட்டிருப்பாங்க. இதில் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். இது வந்து நான் ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தது தான். இதுலேயே ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் இதுலேயும் இருக்கும். இதுலேயும் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் எல்லா டாப்பிக்குமே வேர்பல் ரீசனிங்குமே இல்லை. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இது. புக் பேங்க் இது. அதனால வந்து கொஷின் புக் பேங்க்ன்றதுனால அதில் இதுவுமே கவர் ஆயிருக்கும். நமக்கு இதுவுமே எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சுருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் கொடுத்துருவாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷின் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி கொஷின் கொடுத்துருவாங்க. கொஷின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன், தீர்வுகள் வந்து அதுக்கப்புறம் தான். புக்குமே அப்படி தான் இருக்கும், புக் பேங்க்குமே அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு எத்தனை சம்மு, இப்போ சுருக்குகளை 68 சம்னா 68 சம் கொடுத்துட்டு அதுக்கான தீர்வுகளை வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் சி தான் ஆன்சர், பி தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த 68க்குமே சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 68க்குமே சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 68 சொல்யூஷன் முடிச்ச பிறகு அடுத்த டாபிக் விகிதமுறை எண்கள் இது கொடுத்து இதுக்கான ஃபுல்லாக எல்லாமே கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாருங்க 33 கொஷின் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு டிராபேக், இந்த கொஷின் எந்த இயர்ல கேட்டிருந்தாங்க, இல்ல எந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, குரூப் 4லயா, குரூப் 2லயா, குரூப் 2ஏலயா, அந்த மாதிரி குரூப் 1 அந்த மாதிரி வந்து இதுல கிடையாது. அது ஒரு டிராபேக் தான். அது கொடுத்திருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருந்திருக்கும். இல்ல அதாவது குரூப் 4ல இவ்வளவு சிம்பிளா கேட்பாங்க, குரூப் 2ல இவ்வளவு டஃபா கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது கொடுக்கல. பரவாயில்ல, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஈச் டாபிக்குமே இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுல இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். இதை நம்ம கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக 23+ வந்துடும். கண்டிப்பாக புக்கு இது இருக்குது, புக் பேங்க்குக்கு இது இருக்குது. நம்ம நோட் மேக் பண்ணி போடுறோம். நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆள் வேணும் போது நமக்கு நிறையவே யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் நான் இப்போ சொல்கிற யூடியூப் சேனலில் நீங்களே பர்சனலாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.